தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒவ்வொன்றை பத்தியும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப விளக்கமாகவே உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி கடற்கரை நகரமான அதிராமப்பட்டினம், பட்டுக்கோட்டை, மதுக்கூர் உள்ளிட்ட நகரங்கள் மற்றும் 12க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை உள்ளடக்கியது. தஞ்சை மாவட்டத்தில் பழமையான இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,22,659 பேர். ஆண் வாக்காளர்கள் 1,07,563 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,15,082 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 14 பேரும் உள்ளனர். பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் 3 முறையும், அதிமுக 3 முறையும், திமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. பகுஜன் சமாஜ் கட்சி 2 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும் இந்த தொகுதியில் வென்றுள்ளன. இத்தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட என்.ஆர். ரங்கராஜன் உள்ளார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கக்கூடிய சிறப்புகள் மாதிரியே பட்டுக்கோட்டை தொகுதிக்கும்னு பல சிறப்புகள் இருக்கு. அப்படி பட்டுக்கோட்டை தொகுதிக்கான சிறப்புகள் என்ன, அங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கு பார்க்கலாம். பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியின் முக்கிய தொழில்களாக நெல் மற்றும் தென்னை சாகுபடி இருக்கிறது. கல்லணையில் திறக்கப்படும் காவிரி நீரை கொண்டு தென்னை விவசாயம் அதிக அளவில் நடைபெறுகிறது. தேங்காய் உற்பத்தியை நம்பி ஏராளமான குடும்பங்கள் இத்தொகுதியில் இருக்கின்றன. இது தவிர இறால் பண்ணைகளும் இங்கு செயல்பட்டு வருகின்றன. மொழிப்போர் தியாகி பட்டுக்கோட்டை அழகிரி பிறந்த தொகுதி இது. பட்டுக்கோட்டையில் உள்ள கல்யாண சுந்தரம் மணிமண்டபம் பிரசித்தி பெற்ற இடமாக இருக்கிறது. தொகுதியை பத்தி ஒரு விரிவான தொகுப்பை பார்த்தோம். இனி இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அந்த தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு பட்டுக்கோட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக போயிருக்கார் இல்லையா, அவரை பத்தி பார்க்கலாம். பட்டுக்கோட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் என்.ஆர். ரங்கராஜன். 47 வயதாகும் இவர் இளங்கலை வணிகவியல் பட்டம் பெற்றவர். பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்றையும் இவர் நிர்வகித்து வருகிறார். 1996ஆம் ஆண்டு மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இணைந்து முதல் முறையாக பட்டுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி காங்கிரசுடன் இணைக்கப்பட்டதை அடுத்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்போது மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உதயமானதை அடுத்து அந்த கட்சியில் இணைந்து தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவராக உள்ளார். பட்டுக்கோட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரங்கராஜன் 15 வருஷமா தொடர்ந்து இவர் தான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா இருக்கார். இதுல என்ன சிறப்புனா, காங்கிரஸ் இருந்த போதும் சரி, தமிழ் மாநில காங்கிரஸுக்கு போன போதும் சரி, மீண்டும் வந்து காங்கிரஸ்ல இணைஞ்ச போதும் சரி, இவர் தான் எம்எல்ஏ. இவர் காங்கிரஸ் சார்பில் போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சாலும் இப்போ இவர் இருக்கிற கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். இவர் இந்த தொகுதிக்கு போன தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் நிறைவேற்றிருக்காரான்னு பொதுமக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்னலாம் செஞ்சிருக்கேன், என்னென்னலாம் செய்யல, ஏன் இதெல்லாம் செய்யலன்னு ரங்கராஜனும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பாருங்க. பட்டுக்கோட்டையில் உள்ள புற நோயாளிகள் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற அளவுக்கு எந்த தகுதியும் இந்த பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கிடையாது. கொஞ்சோண்டு ரத்தம் வந்தா கூட அதை ரெஃபர் டு தஞ்சாவூர் என்ற அடிப்படையில் எல்லா நோயாளிகளையும் தஞ்சாவூருக்கு அனுப்புறாங்க. பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையை பொறுத்தவரையிலே சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அதற்கு நான் செய்யாத வசதிகள் என்பது எதுவும் கிடையாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குளிர்சாதன பெட்டி அமைத்த தீ விபத்து பிரிவு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. மின்சார தடை ஏற்பட்டால் இன்வெர்டர் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 50 கட்டில்கள் புதிதாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. 100 மின்விசிறிகள் புதிதாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. 2 இடங்களில் நோயாளிகள் காத்திருப்பதற்காக ஷெட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது போன்ற பல்வேறு வசதிகளை அங்கு நான் செய்து கொடுத்திருக்கின்றேன்.
தஞ்சை மாவட்டத்தினுடைய தென்னை விவசாயிகளை பாதுகாப்பதற்காக உடனடியாக இந்த தொழிற்சாலையை தேங்காயை மதிப்பு கூட்டும் பொருளாக, அதாவது 114 பொருளாக மாற்றலாம். தேங்காயை வாங்கி எண்ணெய் மட்டும் புண்ணாக்கு மட்டும் எடுக்கிறது இல்லைங்க. பல்வேறு உபகரணங்கள், வெர்ஜின் ஆயில் எடுக்கலாம், கோகோ எடுக்கலாம், அதாவது பிஸ்கட் செய்யலாம், கேக்கு செய்யலாம், தேங்காய் பூ திருவி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். ஆகவே தேங்காயிலிருந்து மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்றுவதற்கான பல்வேறு நிறுவனங்களை உடனடியாக இந்த தென்னை வளாகத்தில் ஏற்படுத்த வேண்டும். கடந்த ஆட்சியின் போது என்னுடைய வற்புறுத்தலின் காரணமாக தென்னை வளாகம் அமைக்கப்பட்டது. தென்னை வளாகத்தினுடைய முக்கியமான பணி என்னவென்று சொன்னால், கொப்பரை காய வைத்து விவசாயிகள் அதை அரசுக்கு போடும்போது கொப்பரையை காய வைப்பதற்கான களங்கள் வேண்டும் என்பதற்காக இது அமைக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு களங்கள் அமைக்கப்பட்டு, கடந்த வாரம் கூட அந்த பகுதிக்கு நான் சென்று பார்த்துவிட்டு வந்தேன். செய்தித்தாள்களில் வந்தன. கொப்பரைகள் காய வைக்கப்பட்டு பிசிஎம்எஸ் மூலமாக கொள்முதல் செய்வதற்காக அவர்கள் அல்லது தனியாரிடம் விற்பதற்காக அதற்கான பணிகள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதை இன்னும் சற்று தரமாக உயர்த்த வேண்டும் என்று அதிகாரிகளிடம் நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக அது நடக்கும். பட்டுக்கோட்டையில் 15 வருடங்களாக பாதாள சாக்கடை அமைக்கிறேன்னு சொல்லி இதுவரை பாதாள சாக்கடை அமைக்கப்படலை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எம்எல்ஏ வரும்பொழுது நான் பாதாள சாக்கடை கொண்டு வருவேன், இதுவரையும் பாதாள சாக்கடை கொண்டு வரல. இது கடந்த கால திமுக ஆட்சியில் காங்கிரஸ் ஆதரவுடன் திமுக ஆட்சி நடைபெற்ற போது அன்றைய துணை முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் இந்த கோரிக்கையை நான் வைத்திருந்தேன். அவர்களும் அதை செயல்படுத்துவதாக கூறி அவர் ஜப்பான் சென்றுவிட்டு இந்தியா திரும்பிய போது ஜப்பானினுடைய உதவியோடு பட்டுக்கோட்டை மற்றும் இன்னொரு ஊரை சொன்னார்கள், ஞாபகம் இல்லை, 2 ஊர்களுக்கும் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அவர்கள் அன்றைக்கு அறிவித்தார்கள். அதன் பின்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நான் பல்வேறு முறை இது சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கின்றேன். ஆனால் அரசை பொறுத்தவரையில் இன்னும் அதை எடுக்கவில்லை என்பது உண்மைதான்.